நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஐப்பசி மாத ராசி பலன்கள். கன்னிராசிக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. என்ன மாதிரியான சுப பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது என பல பதிவுகளில் நான் சொல்லிட்டு வரேன். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய தொழில் பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் கன்னிராசிக்கு எப்படி இருக்குது, தொழில் முடக்கம், நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது சாமி, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டு போட்ட மாதிரி ஆகிடுது. அதுதான் உண்மை. எனக்கு ஏதாவது கட்டு போட்டுட்டாங்களான்னு தெரியல, ஒன்றுமே இல்லை சாமி, திடீர்னு வருமானம் நின்று போச்சு. நல்லா வருமானம் வந்துகிட்டு இருந்தது, திடீர்னு வருமானம் தடைப்பட்டு விட்டது. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிக்கு 2வது வீடாகிய துலாத்தில் உங்களுடைய ராசிநாதன், அதே போல் ராசிக்கு 8க்கும் 12க்கும் உடையவர்கள் ஒன்றிணைகிறார்கள். அந்த 8க்கும் 12க்கும் உடையவன் 2 பேரும் 8, 12 ரெண்டுமே அசுபஸ்தானமாச்சே சாமி. அந்த அசுபஸ்தான அதிபதி 2வது வீட்டில் இருப்பது எப்படி நன்மையை தரும் என்று சொன்னால், 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் இருந்தால் நீச்சம், 8ஆம் அதிபதி தான் அந்த உச்ச வீட்டை கொடுக்குறார். அப்போ அவங்க 2 பேரும் இணைந்து அங்கே நீச்ச பங்கத்தை செய்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, இந்த மாத கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதம்தான் கடைசியாக, இந்த மாதம் இறுதி வரை ஆல்மோஸ்ட் ஐப்பசி 27ஆம் தேதி வரலும் இருக்கிறாரு. ஸோ அது வரலும் ஒரு நல்ல பொசிஷனில் 5ஆம் இடத்துல குரு. அப்போது ராசியில் இருக்கக்கூடிய குருக்கு சமமான பார்வை அங்கே கிடைக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். பொதுவாக கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, மனசில் இருக்கக்கூடிய கவலை, மனக்கவலை, மனக்குழப்பம், மனசில் இருந்து வரக்கூடிய ஒரு விதமான பயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீட்டில் ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருக்குமா அப்படிங்கிற கஷ்டங்கள், அதுக்கு சம்மந்தமான பயங்கள் கூட இடத்துலையோ வீட்லேயோ ஏதோ உங்களுக்கு எல்லாமே அகைன்ஸ்டாக நடக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது கூட உடம்புல ஒட்ட மாட்டேங்குது சாமி, இழைச்சிக்கிட்டே போகிறோம். அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருக்கா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் கன்னிராசிக்கு இருந்து வருகிறது. ஸோ அந்த மாதிரி அதாவது திடீர் இழப்புகள் இதெல்லாம் கூட அந்த கன்னிராசிக்கு இருந்திருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் தந்தையாகிய சிவபெருமான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பார். நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, அந்த இழப்புலேருந்து உங்களை காப்பாற்றுவார், இழப்பு நடக்காமல் தடுத்து நிறுத்துவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
கன்னிராசி என்பவர்களே, உங்கள் பிஸ்னஸில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தடைகள், அந்த தடைகள் விலகுவதற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் அமைகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் தொழில்துறைக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் ரொம்ப முக்கியமான பிரச்சனை கன்னிராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த இரண்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. கன்னிராசி என்பவர்களே, இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கடன் சுமைகள் வெகுவாக குறையும். இஎம்ஐ கட்டுறதா இருந்தாலும் சரி தான், அல்லது அது லோன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி தான், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி தான், இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசியான கன்னிராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்திக்கணும் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு இந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு நல்ல மாதம்னு சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதம்னு சொல்கிறாங்க, நன்மை நடக்கக்கூடிய மாதம்னு சொல்கிறாங்க. அந்த நன்மை என்னுடைய ஜாதகத்துக்கு பலன் உண்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அது எந்த ஆலயத்துக்கு போகணும், அல்லது என்ன ஹோமம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம் இருக்குது, எந்த மாதிரியான தீப வழிபாடுகள் செய்ய வேண்டும், அந்த பரிகார பிராயச்சித்தங்களை முறையாக செய்வீர்களேயானால் உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். கன்னி ராசி அன்பர்களே, அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் கூட நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் அது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, அல்லது வேலையில் இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸ், ஸோ இதுக்காகலாம் காத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த பில்டர்ஸ் கன்னிராசியை பொறுத்தவரையிலும் தொழில்துறை, பூமி சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட் எல்லாமே கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட், ஏதாவது நின்று போன ப்ராஜெக்ட்டு செய்ய முடியாமல், பணம் இல்லாமல், ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறையால் ப்ராஜெக்டில் நின்று போயிருக்குமே, ஆனால் அதை கூட ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படி இல்லை கட்டி முடிச்சுட்டு சாமி சேல்ஸ் ஆகலை அப்படின்னாக்கா அதெல்லாம் இடதோஷங்கள், பூமி தோஷங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த பூமி தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வாசு தோஷங்களை சரி பண்ணும்போது பூமி தாய் அதை மனம் குளிர்ந்து அப்புறம் அந்த சேல்ஸ் ஆக உங்களுக்கு ஆரம்பிக்கும், வளர்ச்சி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசினியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட நல்ல ஃபேவரபுளான முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஃபேவரபுளாக முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கும். இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் வைஸ் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடல் நிலைகளில் ஏதேனும் குறைகள் இருக்குமே ஆனால், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே இந்த மாதம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. நீண்ட காலமாக திருமணம் நடக்கவே இல்லை, 30 வயசாகுது, 32 வயசாகுது, 34 வயசாகுது, கல்யாணம் நடக்கலை. அதே போல் முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், ஸோ இதெல்லாம் ஜாதக தடை, ராகுகேது தோஷங்களால் நிற்கக்கூடிய தோஷங்கள், இதெல்லாமே கூட திருமண யோகங்கள்லாம் இந்த மாதம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கன்னிராசிக்கு இந்த மாதம் நன்மைகள் நடக்க உள்ளது. ஸோ இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சரிபார்த்துக்கிறது சிறப்பித்தரும் என்பதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.